ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நான் வந்து நைட்டு டின்னருக்காக பிரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிறது 3 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ. அண்ட் என்கிட்ட அவைலபிளாக இருந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கல்பாசி, 2 ஏலக்காய் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 லாங் இருந்தது, ப்ளஸ் தயிர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கேரட் பீன்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு பண்ணுறதுனால இது 2 வெஜிடபிள் தான் எடுத்திருக்கேன். நான் இங்கே பாத்திரத்தை நான் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஹோம்மேட் நெய் தான். உங்களுக்கு ஹோம்மேட் நெய் எப்படி செய்யணும் ஐடியா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுவும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். சாரி, என் தமிழ் வந்து கொஞ்சம் இப்படி தான் நான் பேசி பழகியிருக்கேன் சின்னதுலேருந்து. ஏதாச்சும் தப்பு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. இது கூடவே நான் ஆனியன் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நீங்கள் குக் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக வந்துட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நானே வந்து இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற டைம் கொஞ்சம் லைட்டாக என் கையில் கூட எண்ணெய் தெளிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நீங்களும் கவனமாக பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அதை ஸ்டேர் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வர வரையும் அதை கொஞ்சம் நேரம் குக் ஆக விடலாம். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த புதினா, தென் கொத்தமல்லி இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ இதெல்லாம் வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன பாருங்கள், இது கொஞ்சம் லைட் பிங்க் கலரில் இப்போ பார்த்திங்கன்னா மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ், அதாவது டொமேட்டோ, சில்லிஸ், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நான்வெஜ் குக் பண்ணுறதா இருந்தால் அது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா அதில் ஒரு ரா ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நமக்கு அந்த ரா ஸ்மெல் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ வெஜிடபிள் பிரிஞ்சினால நமக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகாய் போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2மே நம்ம வதக்கணும். ப்ளஸ் இது கூட நான் கொத்தமல்லி அண்ட் புதினாவும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டர் பண்ணி விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக வந்து குக் ஆகணும், வதங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக இதுவும் கொஞ்சம் வதங்கி வரணும். சைடில் பார்த்திங்கன்னா நான் முட்டை பாயில் போட்டிருக்கேன். 3 முட்டை போட்டிருக்கேன் பாயில் பண்ணுறதுக்காக. ஸோ அதையும் ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் மசாலா நான் இதோட வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்றதை இப்போ பாருங்கள். இதில் இப்போ கொஞ்சம் நான் கையிலேயே ஃபோனை பிடிச்சிட்டு நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இன்னொரு கையில் வந்து வேலை செய்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நான் வந்து வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ எனக்கு நாலேஜ் இல்லை. வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, என் வாய்ஸ் அதிகமாக வருதா நார்மலாக வருதா எனக்கு தெரியலை. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் இதில் தப்பாக இருந்ததுனால கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் அதையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச குக்கிங் நான் வந்து வீடியோஸாக எடுத்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து இன்னும் அதிகமாக நல்ல குக்கிங் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச குக்கிங். இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் யூ கேன் சே 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்,
இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர். நான் இது கூட வேறு எந்த ஒரு ட்ரை ஸ்பைசஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அது நல்லா குக் ஆக விடணும். ஏன்னா நான் எல்லா ஸ்பைசஸும் வந்து யூஸ்வலி நான் பிரியாணியில் போடக்கூடிய ஸ்பைசஸ் வந்து மிளகாய் தூள் தான் போடுவேன். வத்த பொடின்னு கூட சொல்லுவாங்க. மிளகாய் தூள் தான் போடுவேன் அண்ட் காஷ்மீரி சில்லி ப்ளஸ் அவைலபிளாக இருந்தால் பிரியாணி மசாலா சேர்ப்பேன். மற்றபடி மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு நான் பிரியாணி செய்ய மாட்டேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். நமக்கு பிரியாணியில் மஞ்சத்தூள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலையும் நான் ஸ்டர் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கர்ட் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்பைசஸோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை வந்து அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் அதை வந்துட்டு நான் மூடி வைப்பேன். மூடி வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா குக்காகி எண்ணெய் மேலே தேங்கி வரும். ஸோ அதிலே நீங்கள் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பண்ணலாம். நான் இங்கே போட்டிருக்க அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 1 கப்பு இன்னும் கரெக்டாக 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இது பாஸ்மதி அரிசி. ஸோ இதை நான் ஊரெல்லாம் வைக்கலை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு நான் எப்போவுமே வந்து செய்ய மாட்டேன். இது ஊற வச்சு 30 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அந்த மாதிரி ஊற வச்சு செய்யக்கூடிய பாஸ்மதி அரிசி கிடையாது. சரிங்களா? இது நார்மல் பாஸ்மதி அரிசி. இந்த அரிசி வந்துட்டு கொஞ்சம் நல்லா லாங் கிரெயினாக வரும். நீங்கள் கடைசியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see that அதில் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு, ரைஸ் விரிஞ்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு கிட்டத்தட்ட 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை கிண்டி எடுத்து மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சதும் நீங்கள் மூடியை பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு புகை வரும், அந்த ஸ்டீம் வெளியே வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ½ லெமன் ஆட் பண்ணினேன். ½ லெமன் ஆட் பண்ணினப்போ அந்த எனக்கு புளிப்பு கொஞ்சம் லைட்டாக வரணும், அது அந்த டேஸ்ட் வரல. அதனால் நான் ஹோல் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடிட்டிங்கில் அது கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு ½ ஸ்பூனை விட கம்மியாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது லெமன் அண்ட் 1 லெமன் அண்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லோவில் வச்சு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது ரைஸு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் முட்டை பாயில் பண்ணி எடுத்தாச்சு. முட்டை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் தொக்கு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக வந்து மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டேன். டொமேட்டோ, சில்லி அண்ட் ஆனியன் இது 3மே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு நகர்த்தி காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் கீழே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு இந்த வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோனுடைய நிழல் வந்து சில பேருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இதை நான் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக அது மேலே தூவி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை இப்போ போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பராக குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ரைஸை வந்து காமிக்கிறேன். நான் 2 டைம் வந்து 5 மினிட்ஸ்ன்னு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். என்னென்னா மஷ்ரூமுக்காக நான் கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கட் பண்ண மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் அந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில் இதை வதக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம தொக்கு செய்கிற டைமில் மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம இப்படி வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வந்து
மஷ்ரூம்ஸ் எல்லாம் வதக்கி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் வதக்கி எடுத்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மஷ்ரூம் எல்லாம் நான் பிளேட்டில் தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் என் சின்ன குழந்தையும் தூக்கி வச்சுட்டு தான் குக் பண்ணுறேன். ரொம்ப கவனமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்காதீங்க எண்ணெய் தெரிக்கும் பிள்ளை மேலே அப்படின்னு. நான் கொஞ்சம் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு சைடாக நின்றுட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ எல்லாம் மஷ்ரூமே எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் வந்து முன்னே இருக்க வீடியோவில் கூட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் கார்லிக் போட்டு எது செய்தாலும் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் கார்லிக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தோல் நீக்கி கார்லிக்கை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். சாப்பெல்லாம் பண்ணலை, ஸ்லிப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, நான் நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னா. இதில் பார்த்தீங்கன்னா நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் கூடவே நான் இப்போ வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை வதக்கி விடணும். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தட் இஸ் சாப் பண்ணி வச்சுருந்த சில்லியும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வந்துட்டு இது மூணுமே வந்து கலந்து ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகணும். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கலர் வரும் இல்லைங்களா, நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும். கார்லிக், ஆனியன் அண்ட் சில்லி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு தொக்கு மாதிரியான ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுவேன். இது நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு லைட்டாக, ஆல்ரெடி நான் வந்து கார்லிக் போட்டிருக்கேன், அதனால் ஒரு ஹாஃப் ஸ்பூனை விட கம்மியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கி விட்டு நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணேன். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டர்லாம் பண்ண மாட்டேன். சென்டரில் டொமேட்டோ போட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ வெந்து நல்லா வந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணணும்னா பாருங்கள் எப்படி டொமேட்டோ வந்துட்டு குக்காக இருக்கும். இப்போ கூட தம்பி தூக்கி வச்சுட்டு தான் இருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். தம்பி அழுதுகிட்டே இருந்தார். 2 பசங்க எனக்கு. சின்னவன் வந்து 1.5 வயசு ஆகுது, அப்புறம் பெரிய பையன் 8 வயசு, அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. சின்னவருக்கு தான் வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணுறப்ப கூடவே இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், சேம் 1 ஸ்பூன் தனியா பவுடர், மல்லித்தூள், ஓகே மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சோன்னா இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ப்ராப்பராக குக் ஆகி மேலே நல்லா எண்ணெய் வர அளவுக்கு வந்துடுச்சுன்னா இது குக் ஆகிடுச்சுன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணுறது ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த பிரியாணி எடுத்து எவ்வளோ வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு கீழே அடி பிடிக்கலை, பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு ரைஸும் வந்து நல்லா ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. வெஜிடபிள்ஸும் சரி ரைஸும் சரி எதுவுமே ஓவர் குக் ஆகலை. பார்த்தீங்கன்னா கீழே அடியும் பிடிக்கலை, கிளியராக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ப்ராப்பராக சூப்பராக வந்துருக்கு ரைஸு. அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா எண்ணெய் வெந்து வந்திருக்கு அந்த தொக்குக்கு. இப்போ நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடு சேர்த்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் ப்ளஸ் பெப்பர்
பெப்பர் கொஞ்சம் போட்டிங்கன்னா, அதாவது பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு பெப்பர்லாம் எந்த ஒரு ரெசிபிலையும் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு ஸ்வீட்லேயும் பெப்பர் போடுவீங்களான்னு கேட்டுறாதீங்க ப்ளீஸ். ஸோ பெப்பர் போட்டு எது செய்தாலும் சமையலே என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட மறந்துட்டு இருந்தேன். ஸோ உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இதில் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பெப்பர் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து கொத்தமல்லியை சாப் பண்ணி இது மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணிட்டு, பிகாஸ் இது ஆல்ரெடி நம்ம மஷ்ரூமை வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் அந்த சட்னி கூட தக்காளி சட்னி செய்கிறோம் இல்லைங்களா. சிக்கன் தக்காளி சட்னின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். ஸோ தக்காளி சட்னி மாதிரி செய்து அதில் மஷ்ரூமை போட்டு ஸோ இந்த மாதிரி தொக்கா செய்திருக்கேன். இதில் நான் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். கடைசியாக இது எல்லாத்தையும் பெரிய பையன் மஷ்ரூம் வந்து சாப்பிடவே மாட்டான், பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவருக்கு தனியாக பிரியாணி, தட் இஸ் வெஜிடபிள் பிரிஞ்சி, வெங்காயம் என்ன சொல்லுவாங்க, வெங்காய சாலட், அப்புறம் பாயில்ட் எக். இவன் தான் என் பெரிய பையன், இவர் பேர் ஈவர். அவர் வீடியோக்காக முட்டையை பீஸ் கூட பண்ணாமல் தொட்டு எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இது என்னுடைய பிளேட்டு. இதில் பார்த்திங்கன்னா நான் முட்டை, சாலடு, ரைஸ், அப்புறமா வந்து மஷ்ரூம் தொட்டு வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக வந்துருச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு